வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ஒருத்தனுக்கு எரிஞ்சுக்கவே முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்வார்கள் நண்பர்களே. அதே போல தான் தமிழ்நாட்டிலலாம் ஆட்சி அமைக்க ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியலையாம். இதெல்லாம் ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க வேலையை காமிக்கிறாங்களாம். குப்பம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே போய் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய பொதுமக்களை கிளி என கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் தன்னுடைய தாயுடன் படுப்பதற்கு சமம் என்று கூறிய ராமதாஸ் அவர்கள் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் கூட்டணி வைத்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைத்தார். கடல் நீர் வற்றாலும் ஒற்றுமை தவிர நாங்கள் ஒருபோதும் திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம். அவர்களுக்கு தேவை பொட்டி. அன்புமணி அல்ல, மேங்கோமணி, சூட்கேஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான பட்டப்பெயர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் சொல்லுவதும் குப்பம் தொகுதியிலையும் சரி, சித்தூர் தொகுதியிலையும் சரி, திருப்பதி தொகுதியிலும் சரி, அங்கேயே ஒண்ணுமே இல்லை, 1-2ல இருக்கிறீங்க. இங்க வந்தா நீங்க இது பண்ண போறீங்க. அங்க ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி சொல்றது, எஃகு கோட்டையை கட்டமைத்திருக்கிறார். டிடிபி கட்சியும் எதுக்கு தேவையில்லாம இவர் அங்க போய் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா தெரியல. ஸோ எப்படி சொல்றது, பழம் தின்னு கொட்டையை போட்டவர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது பழமே இன்னும் பழுக்கவில்லை, அதற்குள்ளாக போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி பிஜேபியோட கூட்டணி, தேமுதிகவோட கூட்டணி இல்லை, அதிமுகவோட கூட்டணி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி பிஜேபி அலையன்ஸில் வந்துட்டாரு நம்ம ஐயா அவர்கள். இதனால பார்த்தீங்கன்னா இந்த முறை திமுகவில் இடைத்தேர்தலில் யாரோட பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, எது மாதிரியான நிகழ்வுகள் அமைய பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டியது இருக்கு நண்பர்களே. ஸோ நிச்சயமா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவோட திமுக கூட்டணியை அமைக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வியூகங்கள் வகுக்கிறது. நான் ஒன்று சொல்றேன், திமுக ஒரு முறை சொன்னாங்கன்னா அதை தொடர்ந்து காப்பாற்றுவாங்க. பாமகலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி. 2014 தனித்து போட்டியிடுகிறோம் என்று சொன்னார், 16 பெட்டி வாங்கி விட்டார், 19 படுத்தே விட்டார், 24 பாஜக பக்கம் சென்று விட்டார். எப்படி தனியான மக்கள் நம்புவாங்களா? அதனால தான் பொட்டிமணி பெட்டிமணின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா முன் வைக்கிறார்கள். தலைகீழாக நின்று தண்ணீரை குடித்தாலும் மாங்காய் பழுக்கவே பழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அடிக்கக்கூடிய வெயிலில் நிச்சயமாக ஜூன் 4ஆம் தேதி மாங்காய் கருகி போகும் என்றும் கூறப்படும்.